ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இம்மைக்காக மாத்திரம் இயேசப்பா மேல நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வோம் என்றால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள். மறுமை நமக்கென்று மறுமையின் வாழ்க்கை ஒன்று உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். இன்றைக்கும் இயேசப்பா சொல்றாங்க, அதுதான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ இந்த உலகத்துல சந்தோஷமா ஜாலியா அப்படி இல்லை. நாம் இந்த உலகத்தின் முடிவில் நமக்கு இயேசு குடிக்கப்பட்ட நாட்கள் நிறைவேறும்போது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும். மரித்தும் பின்பும் நாம் என்ன செய்யணும்? மறுரூபமாக்கப்பட்டு நம் சரீரம் அவரோடு கூட வாழ நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகணும். அப்படின்னா இதில் நீங்கள் பாருங்க, என் சம்பத்தை, அதுதான் வருகையில் அவருடைய சம்பத்தை அவர் சேர்க்கிறாராம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். எவர்கள்? நீங்கள் அதே மல்கியா 3:16 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னோடு இருப்பார்கள். இன்றைக்கும் நமக்கு ஜீவ புஸ்தகம் தெரியும். இது என்ன? ஞாபக புஸ்தகம். இங்க பாருங்க, ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று கர்த்தரிடத்துல இருக்கு. அந்த ஞாபக புஸ்தகத்தில் அவர் யார் பேரை எழுதி வைப்பாரா? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய். இப்ப 2 பேர் கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க பேசுறாங்க பாருங்க. ஒருவரோடு ஒருவர் என்ன பேசுவாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்கள் என்ன பேசணும்? கர்த்தருடைய காரியத்தை பேசணும். அப்படி இல்லாதபடி குறை பேசக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பேசும்போது அதை இயேசப்பா என்ன செய்வாங்களாம்? கவனித்து கேட்பாராம். கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்போ இன்றைக்கு நீங்கள் 2 பேர் நீங்கள் பேசுறீங்களா? அது 3வதா ஒரு ஆள் யார் கேட்குறா? கர்த்தர் கேட்கிறா, பிசாசும் கேட்கும். அப்போ இன்றைக்கு சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று பார்க்கிறோம். அநேக காரியங்களை அநேக இடத்துல பேசி அளப்பக்கூடாது. வீண் பேச்சுகள், கிளவிகள் பேச்சு. இன்றைக்கு ஃபோனை எடுத்து பேசுனீங்கன்னா சிலர்லாம் எவ்வளோ நேரம் பேசுகிறாங்கன்னே தெரியாது, அவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க. அதை நீங்கள் கர்த்தர் இடத்துல பேசுங்க. இதை கவனித்து கேட்குறாராம். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? புறம் பேசுகிறீங்களா? குறை பேசுகிறீங்களா? அடுத்தவங்களுக்கு எடுத்து பேசுகிறீங்களா? நீங்கள் நல்லதை பேசினா தான் அந்த ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைப்பார். கவனித்து கேட்கிறாராம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறதா. அவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கெல்லாம்? அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும். அப்படிக்கு நாம் ஒருவரோடு பேசுகிற காரியத்துல கூட எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். ஏன்னா ஏசப்பா உங்கள் வார்த்தையை கவனித்து கேட்குறாரு. அங்கே மற்றவங்களை கோல் முட்டி விடுறது, சண்டை போட வைக்கிறது, புருஷன் பொண்டாட்டிகளை சண்டை இழுத்து விடுறது, வீட்டில் மாமியார்கிட்ட சண்டை இழுத்து விடுறது, இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் செய்யவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களை கவனிக்கிறார் என்பதை யோசிச்சு வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய காரியத்தை பேசுறதும் அது தியானிக்கிறதா. ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் பேசுங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ வேதத்தில் இப்படியெல்லாம் வசனம் இருக்குது பாருங்கள், இப்படியெல்லாம் வசனம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் பிள்ளைங்கள்ட்ட அடிக்கடி வேதத்தில் உள்ள வசனங்களை சொல்லுவேன். இந்த மாதிரி நான் வசனத்தை சொல்லும்போது அங்கே யார் கேட்கா? கர்த்தர் கேட்பார். அவங்க பேரெல்லாம் உடனே என்ன செய்வாராம்? நோட் பண்ணி வச்சுக்குவாராம். நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ, வேலை பார்க்குற இடத்துலையோ, பிள்ளைகள்கிட்டையோ, கணவன்கிட்டையோ, மனைவிட்டையோ நீங்கள் உரையாடும் போது கடக்கடன்னு உங்கள் பேர் அங்கே எழுதப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? அவருக்கு பயந்தவர்களாகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாகவும் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய பெயர் ஞாபக புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அவருடைய ஜீவ சம்பத்தாய் அவரோடு சேர்க்கப்படுகிறவர்கள். அப்போ அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நாம் சேர்க்கப்படணும்னா அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறணும். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். இப்போ யார் யார் அவருடையவர்கள்? இந்த குணாதிசயங்கள்லாம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அவருடையவர்கள். அவர்கள் தான் கர்த்தர் சேர்ப்பார். ஆகவே அவர்கள் தான் என்னது? ஒரு கோதுமை மணி, இதெல்லாம் பதர். நம்ம கோதுமை மணியாக இருந்தால் களஞ்சியத்தில் நாம் சேர்க்கப்படுவோம். களஞ்சியம் தான் வருகையாகவே இந்த வேளையில் இந்த குணங்களை எனக்கு தாங்க ஏசப்பா. இதுவரைக்கும் நான்
இப்படி பேசும்போது இந்த கவனத்தில் இல்லாமல் இருந்திருந்த நான் இன்றைக்கு எனக்கு அந்த பக்குவத்தை தந்து என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாம் கேட்கலாமா? நாங்கள் உங்களுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளில் நாங்கள் உங்களுடையவர்களாக இருக்கணும் ஏசப்பா. பிசாசினுடையவர்களாய் அவனுடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் போகவே கூடாது ஏசப்பா. இந்த வேலையில் அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி நாம் கேட்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஞாபகப்படுத்தின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும் அவருடைய ஞாபகத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை சேர்க்கும் நாளில் அந்த சம்பத்தாய் நாங்கள் மாறுவோம் என்று பார்க்கிறோம். நாங்கள் உம்முடைய வருகையில் சேர்க்கப்பட இந்தந்த குணங்களை, நற்குணங்களை எங்களுக்கு தாங்க. எல்லா காரியத்திலும் உமக்கு பயந்து ஒருவரோடு பேசி ஆசீர்வதிக்கப்பட தியானித்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்து உமக்குள் வாழ நீர் கிருபை செய்யுங்க இசப்பா. பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாளிலும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நீர் நிரப்பும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.